மதன் அவர்களை பற்றிலாம் வந்து இவ்வளோ பெருசாக பேசணுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொல்லும் பொய்களுக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லை, மதன் ஒரு பிழைப்புவாதி, அவ்வளோதான். அவர் போய் நீங்கள் ஊடக வேலை எப்படி சொல்கிறீங்க? பெண்கள் அத்தனை கீழ்தரமாக பேசுகிற அந்த மீடியாலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட சப்போர்ட்டட் யூடியூப்ஸ் மட்டும்தான். அவ்வளோ கீழ்தரமாக பேசுவாங்க. என்ன திமிரு! பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இந்த சாதியை வைத்து பிழைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு வரும். பதில் சொல்ல தயாரா இருக்கு. முதல்ல வந்து இந்த டிஷர்ட் போட்டேன், ஊடகத்தோட வாசல்ல நின்றுட்டு இருந்தேன், அவங்களாம் வேலை கொடுக்கல. அப்ப வேலை கொடுக்கல அப்படின்னா கொள்கையை மாத்தி நீங்கள் எங்க வேணா வேலைக்கு போக தயாரா இருக்கீங்க. மாரிதாசை மட்டும் பேசாதீங்க, என்னையும் சேர்த்து பேசுங்க. புரியுதா? அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிற விளம்பரம் இது. மாரிதாஸ் கருத்துக்கு வலு சேர்க்க போகிறேன் என மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோவை பார்த்தீர்களா? அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றியது? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்க. அந்த வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஆங்கிலேயர் காலத்திலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கும் காட்டி கொடுக்கவும் இங்க நமக்கான ஆட்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை சார்ந்தவர்களுக்காக வந்து மதனுடைய அந்த டிபேட்ல நானும் கலந்துட்டு இருக்கேன். அந்த டிபேட்ல பார்த்தீங்கன்னா நம்மை சார்ந்தவர்களை யார் வந்து நம்மளுடைய எண்ணத்தை சொல்ல வரமோ நம்மை சார்ந்தவர்களை பேசவே விட மாட்டாங்க. நம்ம பேச வரும்போது பக்கத்துல இருக்க கத்திக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அங்கே பெண்கள் அத்தனை கீழ்தரமாக பேசுகிற அந்த மீடியாலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட சப்போர்ட்டட் யூடியூப்ஸ் மட்டும்தான். அவ்வளோ கீழ்தரமாக பேசுவாங்க. என்ன திமிரு அப்படின்றத வந்து புரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட பெண்களோட கலாச்சாரம் தெரியும். ஆனால் பெண்களை அவ்வளோ தகாத வார்த்தைகள் கொண்டு அங்கே வரும் ஆட்கள் பேசுவாங்க. மதன் போன்றவர்கள் அந்த இடத்துல வந்து நான் வறுமையாக எடுக்கிறேன், இந்த வழக்குக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாடகம், அத்தனையும் நாடகம். முதல்ல அவர் வந்து அடிக்கடி தன்னை ஒரு எம்பிசி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு சாதி எதுக்கு? நீங்கள் மத ரீதியான ஒரு விஷயத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஊடகவியலாளர் நடுநிலைவாதிகள் நீங்கள் சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை பேருக்குமே தெரியும், உங்களை நம்பி அங்கே வந்து உட்காந்து ஒருத்தர் கூட தன்னுடைய சுதந்திரமாக கருத்துக்களை பேச முடியல. உங்களுக்கு எண்ணங்களை மட்டுமே அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல உங்கள் சாதி உங்களை எதுக்கு? உங்களை அது சாதியை வச்சு பிழப்பு நடத்தணுமா? தேவையற்றது. இதுதான் வேலைன்னா அந்த வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருங்க. அது எங்கேருந்து வச்சு உங்களோட சர்டிஃபிகேட்? அப்போ உங்களோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்பட இங்கே இருக்கிறவங்களா நீங்கள் வந்து ஆதரவுக்கு கூப்பிட்டு இருக்கீங்களா? என்ன சாதிங்க மதன்? நீங்கள் முதல்ல அதை சொல்லுங்கள். நான் எம்பிசின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு தடவை பார்த்தா வேளாண்ன்றீங்க, ஒரு தடவை பார்த்தா வன்னியார்னு சொல்லிட்டு எம்பிசி லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க. முதல்ல வெளிப்படையாக சொல்லிடுங்க. அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னாலும் அடுத்தபடியாக உங்களை நோக்கி ஒரு கேள்வி வரும். பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இந்த சாதியை வைத்து பிழைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு வரும். பதில் சொல்ல தயாராக இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயரையும் மேதகு பிரபாகரன் அவர்களின் பெயரையும் தனக்கு பிடித்த தலைவர்கள் என்று சொன்னதாலேயே 2 ஊடகங்களில் தனக்கு கிடைக்க இருந்த வேலை கிடைக்காமல் போய்விட்டதுன்னு மதன் புலம்பியதை எப்படி பார்க்கிறீங்க? வெண்டிவிலிருந்து மதன் வெளியே வந்ததுக்கு வெண்டிவை சார்ந்தவர்கள் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் வெளியே சொல்ல விரும்பல. எனக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பிரச்சனை அப்படின்றதுனால அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க மதன்? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த நேதாஜியை பற்றி பேசுனதுக்கு பிரபாகரன் அவர் அது ஆள் சேர்க்கிறாராம். என்னன்னா தலைவர் பிரபாகரனுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ உங்களை அந்த அவரை பற்றி பேசுகிற அத்தனை ஆதரவாளர்களுக்கும் நானும் அவரோட இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? தலைவர் பிரபாகரனுக்காக பாஜக இது வரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு அவர் டிபேட் நடத்திருக்கீங்களா? இல்லை. இந்த 7 தமிழர்கள் இது வரைக்கும் விடுவிக்கலையே, அதுக்காக ஏதாவது டிபேட் பண்ணியிருக்கீங்களா மதன்? நீங்கள் தான் பிரபாகரனோட ஆதரவாளராச்சு. நீங்கள் அங்கே தான் பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல, அந்த டிஷர்ட் போட கூட உங்களை அனுமதிக்கல. இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட கேள்விக்கு காலைன்ற நினைப்பு. அதனால் இஷ்டத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய ஆதரவாளர் அப்படின்னா தமிழ் தேசியத்தை தவிர்த்த ஒரு தேசிய கட்சிக்கு எப்படி நீங்கள் துணை போவீங்க? முதல்ல தமிழகத்துக்குள்ள அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக இது வரைக்கும் செஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்க அம்மா அற்புதமாக எங்கள் தலைவர் திருமாவளவன் கூட்டு போறாரு அமித்ஷா பார்க்கறதுக்கு, அண்ணன் பேரறிவாளர் விடுதலை நோக்கி. இப்போ ரொம்பலாம் கிடையாது, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா மதிக்க கூட இல்லையே. அப்போ இதுக்கெல்லாம் பதில் நீங்க கேள்வி கேட்க வேண்டியது தானே? நீங்கள் தான் நடுநிலை மாறாத நெறியாளராச்சே. ஒரு டிபேட் வைங்க. அது எப்படி அமித்ஷா இப்படி பண்ணலாம்? இதுக்காக நீங்க என்னதான் திட்டம் வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் தானே அன்னைக்கு வெளியிடல. சரி, வெளியிடல இவங்க 7 பேரை, நீங்க ஏன் வெளியிடல? பாஜக வைத்து கேளுங்க மதன். அதனால அந்த டிஷர்ட் போட்டு இந்த மாதிரி என்னை வந்து 2 பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் சும்மா அந்த ட்ராமா மாதிரியே இருக்குது அத்தனையும். ஸோ வெண்டிவிலிருந்து ஏன் வெளில வந்தீங்க? நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஓகே, என்ன சொல்லிக்கிறாங்க வெளில, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்போ அதுக்கும் சேர்த்து காரியம் சொல்கிறேங்க. அப்போ இதையும் வந்து இதுக்கப்புறம் வெளியே பேச தயாராக இருக்கீங்களா நீங்கள்? இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தாங்க, மக்கள் உஷாராக இருக்கு, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நடுநிலை ஊடகங்களில் தனக்கு வேலை கிடைக்க வெறும் 500 ரூபாய்க்கு பெரியார் டிஷர்ட் மட்டும் தான் வாங்கியதாக அவர் சொல்வது பற்றி
நம்ம மதன் அவர்களை பற்றியெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக பேசணுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொல்லும் பொய்களுக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லைனா நீங்கள் இது எல்லாத்தையும் உண்மையாக்கிடுவீங்க. அதனால் முதல்ல வந்து இந்த டிஷர்ட் போட்டேன், ஊடகத்தோட வாசலில் நின்றுட்டு இருந்தேன், அவங்களாம் வேலை கொடுக்கல. அப்போ வேலை கொடுக்கல அப்படின்னா கொள்கையை மாற்றி நீங்கள் எங்கே வேணால் வேலைக்கு போக தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியுது. கலைஞரை பற்றி இன்று அவ்வளோ இதுவாக பேசுகிற இவர்கள் கலைஞர் டிவியில் போயிட்டு சேனலில் ஒரு 10-15 நாள் அங்கு வேலைக்காக நின்றிருந்ததை அங்கிருந்தவர்களே சொல்கிறாங்க. அப்போது அங்கெல்லாம் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கல, உங்களை வேலைக்கு அவங்களை எடுத்துக்கல அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் பாஜகவின் காலில் விழுந்து விட்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா மதன்? பாருங்க, ஒரு விஷயம், உங்களுக்கு உண்மையிலேயே ஊடகத்தின் மீது அத்தனை காதல் அப்படின்னா கொள்கையோடு மட்டும்தான் நான் வாழ்வேன், நான் வந்து என் மக்களுக்காக இப்படி தான் வந்து பேச ஆசைப்படுறேன் அப்படின்னா குறைந்தபட்சம் 6 மாத காலம் இல்லை, 1 வருட காலம் கழித்து கூட நீங்கள் கட்டாயமாய் நல்ல ஒரு ஊடகத்தில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அது இல்லவே இல்லை. அங்கே அதாவது நீங்கள் சொல்கிற காரணம் எப்படி இருக்குன்னா, இப்போ வேலை செய்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை அப்படின்றத குறிப்பிடறதுக்காக அதை சொல்கிறீங்க. பட்டியலை வேணும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னா நாங்கள் இங்கே என் மக்களை பாதுகாக்க வேண்டியது இருக்குதுங்க. இன்றைக்கி கொரோனாவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி 1000 பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இங்கே பொருளாதார சிக்கல் இருக்குது. என் மக்களுக்கு அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் சின்ன சின்ன பசங்க உட்காந்துட்டு 10க்கு 10 ரூமில் உட்காந்து பேசுறதுக்காகலாம் ஒரு பெரிய பட்டியலை தயார் பண்ண வேண்டியதாக இருக்கான்னு தான் ரொம்ப யோசனையாக இருக்குது. இருந்தாலும் அதை கொடுக்கவும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் எங்கள் இடத்துல பதில் உண்டு. நிச்சயமாக எங்கள் பிள்ளைகள் அதையெல்லாம் உங்களுக்கு யூடியூப் வழியாகவே திரும்ப பதில் சொல்லுவார். மதன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பதையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பார்வையில் மதன் பிழைப்புவாதியா இல்லை ஊடகவியலாளரா? இல்லை, மதன் ஒரு பிழைப்புவாதி, அவ்வளோதான். அவர் போய் நீங்கள் ஊடகவியலாளர் எப்படி சொல்கிறீங்க? எந்த ஊடகவியலாளர் வந்து அவங்களுக்கு குணசேகரன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா? செந்தில் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா? நெல்சன் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா? தங்களை பற்றி இவ்வளோ பெரிய இது பேசுகிறவங்க பேசிக்கோங்க, நான் சரியாக தான் இருக்கேன் போயிட்டே இருக்கிறாங்கல்ல. ஏன் மதனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வீடியோ கொடுக்க விடத்திருக்கேன்னா அவர் கொடுக்கலைங்க, கொடுக்க வைக்கிறாங்க. நான் இன்று என்னுடைய விவாத மேடையே நான் நிறுத்திவிட்டு நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறேன். கட்டாயமே இல்லையே, உங்களை யாருமே இங்கே சீட்டில் கூப்பிடலையே. அது என்னன்னா மாரிதாசை மட்டும் பேசாதீங்க, என்னையும் சேர்த்து பேசுங்க, புரியுதா? அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிற விளம்பரம் இது. அவங்களுக்கு என்னென்னா அந்த பட்டியலுக்குள்ள அவங்க கிஷோர் கே சுவாமியை மட்டும் பேசுகிறாங்களே, ஏன் மதன் என்னை பற்றி பேசுறதில்ல, சரி நானே உள்ளே போய் என்ட்ராயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக வந்து உள்ளே வந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்கிற அந்த இதுதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர 31 நிமிஷம் வீடியோ அது பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மதனுக்கு இன்னொரு பின்புலமும் ஒன்று இருக்குது. முக்கியமான ஒருத்தர், நான் பார்த்தவரை மிக சிறந்த நெறியாளர் இவர் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. சொல்லுமா யாருன்ட்டு? கைலாஷாவோட அதிபருங்க. அவர் வந்து வீடியோ வெளியிட்டாரு. ஸோ அவர் வெளியிட்ட வீடியோ வெளியிட்டிருக்காருன்னா அப்போ மதன் எப்படியாப்பட்டவராக இருப்பார்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆதரவு சக்தியா எதிர் சக்தியான்றத நாம சொல்ல வேண்டாங்க. ராஜா ஒருத்தர் மேலே தோல், நம்ம மோகன் மாதிரி டேரக்டர் மாதிரிலாம் தோல் மேலே கை போட்டு அடைச்சி தான் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நீங்கள் மோகனை போய் உட்காந்து ஃபுல்லாக செக் பண்ணுற அவசியமே கிடையாது. ராஜா ரொம்ப க்ளோஸாக இருக்காரா? ரைட்டு. நீங்கள் வந்து தமிழர்களுக்கு விரோதமாக தப்பா எல்லாமே செய்வேன், முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். அதே தான் நம்ம கைலாஷோட அதிபர் வந்து இவரை பார்த்து புகழ்ந்துட்டாருன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த பிள்ளை வந்து நமக்கான பிள்ளை கிடையாது, நடுநிலையான பிள்ளை கிடையாது. நடுநிலைன்ற வார்த்தையை தயவு செய்து பாஜகவை சார்ந்த யாருமே உபயோகப்படுத்தாதீங்க, அதுக்கு வந்து எங்களுக்கு தகுதியே இல்லாதது. நம்ம மதன் வந்து பேசும்போது சொல்கிறாரு, நான் இந்த ஊடகத்துக்கு போனேன், நான் அந்த ஊடகத்துக்கு போனேன், அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து வேலை கொடுக்கல, நான் போட்டு அந்த டிஷர்ட்டு நான் வந்து பிரபாகரன் பாருங்களேன். ஒரு விஷயம், பிரபாகரன் அவர் மீது அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற அந்த தடை அப்படின்றத நாங்கள் தான் உடைக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏங்க அவர் டிஷர்ட்டை போட்டீங்க அப்படின்றதே ஒரு கேள்வி இருக்குது. அதுவே உங்களுக்கு தேவையற்ற ஒன்று தான். அவ்வளோ பெரிய உணர்வாளரா நீங்கள் அப்படின்னா எத்தனை முறை சிறை கண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரிய வேண்டியது இருக்குது. எத்தனை முறை தமிழ் தேசிய கூட்டங்களை பங்கெடுத்தீங்கன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்வி கேட்கறதுக்கு ஏமாத்தாதீங்க. அதே மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியில் போய் 10-15 நாள் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் போய் அவங்க வாசலே காத்திருந்ததை அவங்களே பொறுப்பாளர்களே சொல்கிறாங்க. அப்போ அங்கே வேலைக்கு சேர்க்கலை, அவங்க கொடுக்கல அப்படின்றதால நீங்கள் கலைஞருக்கு விரோதமாய் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள் பேர் கொள்கைவாதி இல்லைங்க, பிழைப்புவாதி. வேறு வழி இல்லை. நீ என் குடும்பத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு சம்பளம் வேணும், மிகப்பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கொடுக்கறது யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் வேலை செய்வோன்ற லெவலில் தான் இருக்கீங்க. அதனால நாங்கள் உங்களை பார்க்கும்போது மிக சிறந்த ஊடகவியலாளர்கள், மிக சிறந்த நெறியாளர்கள், மிக சிறந்த நடுநிலைவாதிகள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அரசியலுக்கு நான் ரொம்ப புதுசு அப்படின்னு சொன்னேன். காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் வேணால் சொல்லலாம், செங்கொடி போன்றவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க.
மதன் விண் தொலைக்காட்சியில் பணியாற்றிய போது நடந்த விவாதங்களாகட்டும் அல்லது தற்போது தன்னுடைய சேனலில் நடக்கும் விவாதங்களாகட்டும் ஜாதி கயிறு அணிந்தவர்களையும் விபூதி குங்கும பொட்டு வைத்திருப்பவர்களையும் திராவிட சிந்தனையாளர்கள் என அடையாளப்படுத்துகின்றாரே, அது எப்படி பார்க்கிறீங்க? கட்டாயமா ஒரு உண்மை. இந்த நம்ம ஜேடிவியில் கூட இதை நான் பார்த்தேன். அப்படின்னா 4 பேரை உட்கார வைக்கிறாங்க விவாத கூட்டத்துக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிமுக, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர், இன்னொருத்தர். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த பாஜகவை சார்ந்தவர்களே நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்கு போய் இப்போ நான் கூட சில இதுக்கெல்லாம் போனேன் பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக. பட் நம்மளை பேசவே விடுறதில்ல அவங்க, நம்மளோட கருத்துக்களே அவங்க உள்வாங்கிறது இல்லை. அதே மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க வர்றவங்க பேசுகிறவங்க. இவங்க கீழ்த்தரமாக பேசினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். காரணம் நாங்கள்லாம் தமிழர்கள், அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அக்கா பாலபாரதியாக இருக்கட்டும், எம்பி ஜோதிமணியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இந்த கருணாகரஜை போட்டவங்களாம் கீழ்த்தரமாக பேசுகிறதை பார்த்துட்டு வேண்டான்னு விலகிட்டோம். எங்கள் சுந்தரவல்லியாக இருக்கட்டும், செங்குடி நானா கூட இருக்கட்டும், அத்தனை பேருமே விலகி நின்றுட்டோம். இவங்களுக்கு பேச ஆள் கிடையாது. அங்கே வந்து எதிர்த்தரப்பில் 2 பேர் பேசணும் இல்லையா, அப்போ தான் அதுக்கு பேர் டிபேட்டு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாவே ஆட்களை செட் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் திமுகவின் ஆதரவாளர், நீங்கள் திராவிட சிந்தனையாளர். முதல்ல திராவிட சிந்தனையாளர் அப்படின்னா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அது சரியாக படிங்க. இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க திராவிடன்ற போர்வையை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் அப்படின்ற வார்த்தையே இல்லை. அது இப்போ வந்து நடைமுறையில் வந்து சொல்லுது. இதையெல்லாம் வரலாறே தெரியாமல் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. திராவிடன்ற பேரை எங்கள் ஐயா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசரும் பண்டிதரும் கொண்டு வந்த பத்திரிகைகளை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் கொண்டு வந்த இயக்கத்தோட பேரில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்றும் மண்ணு தெரியறதில்ல. திராவிடர்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. இதில் திராவிட சிந்தனையாளர் அப்படின்னு பெரியாரிஸ்டாவும் அம்பேத்கரிஸ்டாவும் கொண்டு வந்து நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிற மாதிரி. அதுக்காக நாங்கள் வந்து பெரியாரிய கொள்கையில் இருக்கிறவங்க குங்குமம் போட்டே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. முதல்ல நீங்கள் யாரை இழிவுபடுத்த இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க வரும். சிந்தனையை உள்வாங்கி ஒருவர் வந்து அங்கே உட்கார்றாருன்னா முதல்ல அவரை பார்க்கும்போது தெரியும். காவி போட்டு வந்தால் பாஜக ஆதரவாளர் தான் தைரியமாக சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் கொண்டு வர அந்த டிபேட்கான ஆட்களை முதல்ல சரியாக கொண்டு வர பாருங்க. அப்படி இல்லைன்னா டிபேட் நடத்தாதீங்க. இந்த மாதிரி கேவலமாய் உங்களுக்கானவர்களை வைத்துக்கொண்டு அந்த அந்த திராவிடம்ன்ற அந்த ஒரு பேர் இயக்கம், அதே மாதிரி அந்த சித்தாந்தத்தை இழிவுபடுத்துகிற வேலையை செய்யாதீங்க. இதையெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதனால் மதன் போன்றவர்கள் மற்றவர்கள் இந்த ஊடகத்தில் வந்து அவங்கள பாஜக சார்ந்தவர்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஆட்களை வச்சு பண்ணோன்னா கீழே சமூக ஆர்வலர் அப்படின்னு போட்டுக்கோங்க, இல்லை வழக்கறிஞர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க வந்து பாவம் பேசட்டும், கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவங்க யாருக்கான ஆட்கள் அப்படின்றது. அதாவது மதனுக்கு சிந்தனையாளர் என்பதற்கும் ஆதரவாளர் என்பதற்கும் சரியான அறிவு புரிதல் இல்லைன்னு சொல்கிறீர்களா? ஆமா, அறிவு புரிதல் இல்லைன்னு எடுத்துக்கலாம் உண்மையாவே. ஏன்னா நீங்க கீழே போடும்போது அவர் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வழக்கறிஞர் போட்டு போகலாம். நீங்க திராவிட சிந்தனையாளர்னு போடுறீங்க. அவருக்குள்ள திராவிடமே இல்லை, அந்த சிந்தனையே உள்ள இல்லை. அதனாலதான் தன்னோட தோற்றத்திலேயே அவரால் அதாவது காட்ட முடியல. அப்படின்றப்போ நீங்க வந்து கொஞ்சம் அதை மாற்றி போடுவது சரியா இருந்திருக்கும். அதே மாதிரி மதன் போன்றவங்களை வந்து இந்த திராவிட சிந்தனையாளர்னு சொல்லி உட்கார வைப்பாங்க இல்லையா. ஒரு விஷயம் வெளிப்படையாவே சொல்றோம். முதல்ல ஆதரவாளர் வேற, சிந்தனையாளர் வேற. சிந்தனைன்ற விஷயத்தோட அந்த நுட்பம் தெரிஞ்சா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாரு. சிந்தனைன்றது உள்வாங்கி இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாவே நம்ம திமுகவை எடுத்துக்கலாம், திகாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இயக்கங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பேரையுமே அந்த கொள்கையை உள்வாங்கி இருப்பவர்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய பேர் அப்பதான் புதுசாக வந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு அது புரிதல் பெருசாக இருந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ நீங்கள் உட்கார வைக்க வேண்டிய ஆட்களை ஒருவேளை ஆதரவாளர்னு சொல்லி உட்கார வச்சா கூட அது நீங்கள் சரி சப்போர்ட்டர்ஸ் யார் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிந்தனையாளர் அப்படின்னாலே கொள்கையை கட்டாயம் அவர்கள் உள்வாங்கி இருக்கணும். உள்வாங்கி அவர்கள் வந்து இந்த ஜாதி கயிறு, அவங்களுடைய பட்டை, விபூதி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு, குங்குமம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சிந்தனையாளர்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்கன்னா சிந்தனை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கான அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லையா, இல்லை உட்கார வைக்கும் மதனுக்கு தெரியவில்லையான்றது பெரிய கேள்வியாகுது. மதன் ஆதரவாளர் வேற, சிந்தனையாளர் வேற. இனிமே போடும்போது கொஞ்சம் மாற்றி போடுங்க. இது கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் நிறைய பேருக்கு தமிழெல்லாம் தெரியும், நிறைய விஷயங்களுக்கு இலக்கணம் உண்டு. அதனால வந்து நீங்கள் இந்த பாஜக போல மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த கிஷோர் கே சுவாமிக்கெலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பாவம் பேரே அந்த ரீச் ஆகிற விதமே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர் ஒரு பேரா. இது இந்த தமிழ்நாட்டில் வேற யாராவது இப்படி வச்சு பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு இந்த வேலை, இந்த சித்து வேலைன்னு வாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு
வைப்பாங்க. அதாவது உண்மையாவே கிஷோர் கே சுவாமிக்கு கீழே வந்து நீங்க திமுக எதிர்ப்பாளர் அப்படின்னு போடுறீங்கல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை பேச வருபவர்களுக்கு கீழே நீங்க போட வேண்டியதானே பாஜக எதிர்ப்பாளர்னு. ஏங்க திராவிட சிந்தனையாளர்னு போடுறீங்க, மாத்திக்கோங்க. இனிமே போடும்போது திராவிட சிந்தனையாளர்னு போடாம அங்க யார் அந்த 2 பேரை உட்கார வச்சாலும் கீழே பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு போடுங்க. மதன், தெரியலன்னா சொல்லி கொடுக்குறோம். சாதாரணமாக ஊடகவியலாளர்களின் செயல்பாடுகளிலேயே அவர்கள் வலதுசாரி சித்தாந்தவாதியா, சமூக நீதி சித்தாந்தவாதியா, பொது உடைமை சித்தாந்தவாதியா என்பதை வெளிப்பட்டுவிடும். ஆனால் மதன் தான் இந்த சித்தாந்தத்தில் தான் இயங்குகின்றேன் என்பதை வெளிக்காட்டாமல் இருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? அது தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவே தயங்குகின்ற இல்ல பயந்து போயிருக்கின்ற ஒரு பிழைப்புவாதி அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்வி 100% உண்மையானது. ஏன்னா மாரிதாஸ் கொஞ்ச நாள் நடுநிலை மாதிரியே அப்படி இப்படி பேசி சீன் போட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இல்லை நான் சங்கி கூட்டம் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ரங்கராஜ் பண்ண நீங்க கேட்கவே வேண்டாம், பீகார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு அவரு. ஸோ அவர் வந்து தன்னை வந்து அப்படிதான் வெளியே காமிச்சுக்குவாரு. அவரோட வேலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவருடைய டைட்டிலே இப்போ யூடியூப் சேனல் டைட்டிலே பார்த்தீங்கன்னா சாணக்கியா தான். சரியா? அதனால நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இவர்கள் வலதுசாரி, இவர்கள் இடதுசாரின்றது கம்யூனிசம் சித்தாந்தத்தை உள்வாங்கி தான் இன்று அத்தனை பேருமே நடந்துகிட்டு இருக்கோம். கம்யூனிசம் தோற்று போச்சுன்னு சொன்னாருங்க மாரிதாஸ். எவ்வளோ ஒரு அடிப்படை அரசியலே இல்லாத ஒரு இதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி பேசணும், நிறைய பெருசா பேசலாம், அதை விடுங்க. அப்படியாப்பட்ட கம்யூனிச சித்தாந்தத்தை உள்வாங்கி இருப்பவர்கள் தான் இங்க இருப்பவர்கள் நடுநிலைவாதிகள் இருக்க முடியும். காரணம், இந்துத்துவ கொள்கையை ஏற்று நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் மீது கொரோனா பழியை போட்ட இந்த கூட்டத்தை தான் ஏற்று சுமக்க முடியாது. அப்போ இதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அப்போ இந்த 2 விஷயத்திலுமே இல்லாமல் தன்னை இன்றைய வரைக்கும் நான் என் மேலே எந்த வழக்கம் வரக்கூடாது, விவாத கழகம் எனக்கு பொறுப்பேற்காது, நான் வந்து நடுநிலைவாதி, நான் வந்து எதையும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மதனை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஒன்று ஒத்துக்கோங்க, நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் தான். கிஷோர் கே சுவாமி மாதிரி நானும் இன்னொரு கிஷோர் கே சுவாமி தான் அப்படின்னு ஒத்துக்கோங்க. அப்படி இல்லையா, எனக்கு இதை விட பெஸ்ட்டாக இன்கம் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு நீங்கள் யார்கிட்டயாவது கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாராவது உங்களுக்கு ஒரு வேலை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் குறைந்தபட்சம் இடதுசாரியாக மாறிடுங்க. இந்த 2மே இல்லாமல் நடுவில் நின்னீங்கன்னா அது உங்களுக்கான அடையாளத்தை துளைச்சிரும் மதன். அதனால கொஞ்சம் நீங்கள் உங்களை வெளிக்காட்ட முயற்சி பண்ணுங்க. பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. பயப்படாத சொல்லுங்க. ஏன்னா அரசியல்வாதியான முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லியிருக்காரு இதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம், தளபதிப்படி தான் இதெல்லாம் நடக்கும், கொரோனா வரணும்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஆன்மீகத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே அரசியல்ல வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு விதமான ஆன்மீக அரசியல்னு கூட வச்சுக்கோங்களேன். எல்லாம் மேல இருக்கிறவனுக்கு தான் தெரியும்.